ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசிஜி நெட் எக்ஸாம் பற்றின ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறதுனால நம்ம இதில் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூசிஜி நெட் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிசி நெட் அப்படின்னா, யூஜிசி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அண்ட் நெட் அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இவங்க தான் இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க. இது யார் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்கெல்லாம் யூசிஜிங்கிற அமைப்பு மூலமாக இந்த நெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வருஷத்தில் 2 டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ட்வைஸ் ஏ இயர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூன் அண்ட் டிசம்பர் மந்தில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஜூன்லேயும் செகண்ட் ஹாஃபான டிசம்பர்லேயும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பர்பஸ், இந்த எக்ஸாமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தென் PhD பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தென் JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் PG நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் PG ஃபைனல் இயராவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் அதுக்கான எலிஜிபிள் ஆவீங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரியில் ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 55% இருக்கணும். அப்போ தான் இதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அதே மாதிரி SC, ST, OBC, PWT அண்ட் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரியில் ஓவரால் பர்சன்டேஜாக 50% இருக்கணும். அப்போ தான் நீங்களும் எலிஜிபிள் ஆக முடியும். அடுத்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜ் லிமிட்டை 2 விதமாக பிரித்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தோன்னா, JRF, அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 30 years இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் SC, ST, OBC, PWT அண்ட் அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷனோட 35 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு PhD பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பெனிஃபிட்டாக எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே அவங்களுக்கு கிடையாது. நோ ஏஜ் லிமிட் ஃபார் திஸ் எக்ஸாம். அடுத்து லாங்குவேஜ். இதில் எழுத போகிறது என்னென்னா, 2 லாங்குவேஜில் எழுதுவோம். என்னென்னு பார்த்தோன்னா, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இந்த 2 லாங்குவேஜ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் போதும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இல்லை ஹிந்தி தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கலாம். ஸோ இது 2ல் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கணும். பேப்பர்ஸ். இதில் எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு இருக்குது. பேப்பர் 1ங்கிறது காமன் ஃபார் ஆல், பேப்பர் 2 ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேப்பர் 1ல் காமன் ஃபார் ஆல் அப்படின்னா எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். அதாவது நீங்கள் டிகிரியில் என்ன பேப்பர்ஸ் வேணால் எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும்ல, அது மட்டும் இதான் பேப்பர் 2ல் நீங்கள் எழுதுவீங்க. பேப்பர் 1ல் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். பேப்பர் 1ஓட சிலபஸ் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் டீச்சிங் அப்டிடியூட், ரிசர்ச் அப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் அப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்,
இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், அண்ட் லாஸ்ட் ஒன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 10 யூனிட்ஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது எல்லா யூனிட்லையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் அவங்க சம் கொஸ்டின்ஸ் அது மார்க் வச்சுருப்பாங்க. அந்த இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியே ஆகணும். தென் பேப்பர் 2. பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 83 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. அதில் வந்து இப்போ காமர்ஸ் பற்றின சிலபஸ் பார்க்கலாம். நம்ம அதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்னல் பிஸ்னஸ், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட், business management and human research management, banking and financial institutions, marketing management, legal aspects of business, and last income tax and corporate tax planning. இதுலேயும் வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் தான் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது அதே மாதிரி தான் சில பேப்பர் 1 மாதிரியே தான் இதுலேயும் எல்லா யூனிட்ஸே கவர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. பேப்பர் 2ல் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200க்கு எழுதுவீங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 150 கொஸ்டினும் 300 மார்க்ஸுக்கு இருக்கும். அதாவது இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து 50க்கு 100ம், 100 கொஸ்டின்ஸுக்கு 200ம், டோட்டல் 150 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு 300 மார்க்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். அதாவது எம்சிக்யூ தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ABCDன்னு. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது பேங்க் எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்கும். இந்த எக்ஸாம் எவ்வளோ டூரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 years கண்டினியூவாக இருக்கும். அதாவது வந்து பேப்பர் 1 ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, அடுத்து பேப்பர் 2 எழுதுவீங்க. அதாவது வித்தவுட் பிரேக், எந்த பிரேக்குமே இருக்காது, நீங்கள் கண்டினியூவாக எழுதணும். அடுத்து இதில் ஒரு சின்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ நெகட்டிவ் மார்க். தென் பாசிங் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பேப்பர் 1ல் வந்து நீங்கள் 40% எடுத்துருக்கணும். இதே பேப்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் 40% எடுத்துருக்கணும். SC, ST, OBC, PWT அண்ட் அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் 35%, பேப்பர் 2ல் 35% நீங்கள் எடுத்துருக்கணும். இதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் மினிமம் பாசிங் க்ரைட்டீரியா தான். இது மட்டும் எடுத்தால் போதும்னு இருக்கக்கூடாது, இதுக்கும் மேலே நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கிடைக்கும். உங்களுக்கு அப்போ தான் நிறைய பெனிஃபிட்ஸும் அங்கே இருக்கும். ஸோ எல்லாருமே இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் எடுத்தால் போதும்னு இல்லாமல் அதிகமான பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ். இதோட எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 1150 rupees நீங்கள் பே பண்ணணும். இதே வந்து அதே ஜென்ரல்லையுமே EWS அண்ட் NCLன்னு இருக்குது. அந்த EWS என்னன்னு பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் NCL என்னன்னு பார்த்தோன்னா நான் க்ரீமி லேயர். இந்த கேட்டகரியில் இருப்பீங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் 600 மட்டும் பே பண்ணால் போதும். இதே SC, ST, PWT அண்ட் அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 325 rupees மட்டும் பே பண்ணால் போதும். இது ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும், ஆஃப்லைன் கிடையாது, அதை ஞாபகமாக இருக்கட்டும். தென் இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு வெப்சைட் அவங்க வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா http://ugcnet.nta.nic.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். வேறு எதுலேயுமே இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா?
இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூசிஜி நெட் எக்ஸாம்னா என்ன, அது எப்பப்போ கால்ஃபார் பண்ணுவாங்க, யாரை கான்டாக்ட் பண்ணுறாங்க, இதோட சிலபஸ் என்ன, ஃபீஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான். அதனால நெக்ஸ்ட் வீடியோஸில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோலையும் பார்த்து நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.